டேய் என்னடா நியூஸ்ல நீ ஜோசப்ப கொலை பண்ணிரேன்னு போடுறாங்க. தம்பி மாதிரி கூடயே இருந்தானேடா, அவனை ஏன்டா கொலை பண்ண? டேய் எப்படி கொன்னன்னு எனக்கே தெரியலடா. என்னடா சொல்ற மச்சான்? காலைல 10 மணிக்கு 2 பேரும் வேலைக்கு போனோம்னு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுடா. சரி பஸ் வர லேட் ஆகுதுன்னு ஒரு சிகரெட் வாங்கினாரு சொன்னான்டா. சிகரெட் மட்டும் வாங்கி வந்துக்கிறியா, பொட்டி எங்கடான்னு கேட்டேன். உடனே நீ வாடான்னு வேற பஸ்ல கூட்டிட்டு போனான்டா. டேய் வேலைக்கு டைம் ஆச்சு, எங்கடா கூட்டிட்டு போறேன்னு நான் கேட்டேன். மச்சான் ப்ளீஸ் நான் சொல்றேன்டா வாடா. அங்க இருந்து அடையாறுல இருக்கிற ஆதி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஃபுட்பால் வாங்குறான். அப்புறம் பால்ல காத்து இல்லன்னு ஃபேன்சி ஸ்டோர்ல போய் பின்னு வாங்கி பக்கத்துல இருக்கிற சைக்கிள்கள்லாம் காத்து அடிச்சான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா அதெல்லாம் பண்ணுங்கற? மச்சான் கொஞ்சம் காலை விரிடா. எதுக்குடா? இந்தா மச்சான் பொட்டி. டேய் பொட்டியாடா? டேய் கால்ல கேட்டனே அதுக்காடா அத பண்ண? ஆமா மச்சான் காமெடிடான்னு சிரிக்கிறான். எனக்கா காதெல்லாம் அடிச்சு கண்ணெல்லாம் மங்களாயி கேர் ஆயிடுச்சு மச்சான். ஏதோ ஒண்ணு தலைக்கு சுருக்குன்னு ஏறிச்சு பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணனு எனக்கே தெரியல மச்சான். கண்ணு முழிச்சு பார்த்தா கீழே ரத்தத்தோட படுத்துனுக்குறான். டேய் அவனை நீ அடிச்சே கொன்னுட்டடா. நியூஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறாங்கடா. மச்சான் இவன் பண்ணதுக்கெல்லாம் நானும் எவ்வளவு பொறுத்து இருந்துக்கிறேன்டா. ஆனா இன்னைக்கு இவனும் வேலைக்கு போகாம என்னையும் வேலைக்கு போக விடாம அரை நாள் செலவு பண்ணி அடிச்சுக்கிறான். இந்த ஜோக்க எவ்வளவோ சொன்னேன்டா, இந்த மொக்க காமெடி பண்ணாதடா உயிரை எடுத்துருண்டான்னு. கேட்க மாட்டேன்டானடா.